A6 GT 2013 ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் HS அட்லஸ் செல்லர்கிட்ட இருந்து. அதே மாடலை A6 அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு 10,300 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின இந்த ஷூ அது ஃபேக்கா ஒரிஜினலானு இந்த ஷூவோட கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஃபேக் ஆர் ஒரிஜினல் டெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டெஸ்டிங் வெயிட் டெஸ்டிங், ஒரிஜினல் ஷூவோட வெயிட்டும் அண்ட் தென் ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கின இந்த ஷூவோட வெயிட்டும் மோரலஸ் சிமிலரா இருக்கணும். 5 to 10 கிராம் கம்மியாவோ அதிகமாக இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் அது கண்டிப்பாக ஃபேக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால தான் வெயிட் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதை மாதிரி டெஸ்ட் பண்ணிடுவோம். A6 வெப்சைட்லேருந்து வாங்கின இந்த ஷூ ரைட் ஃபுட் ஷூ, இது எவ்வளோ கிராம்னு பார்த்துருவோம். 264 கிராம் வருது. ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின இந்த ஷூ ரைட் ஃபுட் ஷூ, இது எவ்வளோ கிராம்னு பார்த்துருவோம். 268 கிராம் வருது. 4 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. இதுல இந்த டேக் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த டேக் 2 to 3 கிராம்ஸ் அதிகமா வரும். அதனால எனக்கு வெயிட் டெஸ்டிங்ல பக்காவா ஒரிஜினல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. செகண்ட் டெஸ்டிங், இந்த ரெண்டு ஷூவோட மல்டிபிள் இமேஜஸை பாய்சன் AI ஆப்ல அப்லோட் பண்ணி இது ஒரிஜினலா இல்லையா நம்ம கேட்போம். அதை நம்ம இப்போ கேட்டு ஒரிஜினல் இல்லையான்றதை செக் பண்ணிடுவோம். லெட்ஸ் கோ. பாய்சன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. A6 பிராண்டை செலக்ட் பண்ணி எல்லா இமேஜஸும் அப்லோட் பண்ணுங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின ஷூவோட இமேஜ் அப்லோட் பண்ணோம். அனேபிள் டு செக். அது ஏன் அப்படின்னா டங் சைஸ் லேபிளில் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காது. இதுவே A6லேருந்து ஆர்டர் பண்ண மேட் இன் வியட்நாம்னு போட்டிருக்கேன். ஏன்னா வியட்நாமில் மேனுஃபேக்சர்லாம் அது இருக்கும். அதனால ஏஆல அதை ஆத்தரிக்கேட் பண்ண முடிஞ்சது. இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணதுனால அவங்க அதை மென்ஷன் பண்ணதுனால ஏஆல ஆத்தரிக்கேட் பண்ண முடியல. அதனால அது எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் அது ரெண்டு ஷூமே எனக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெஸ்டிங், இந்த ஷூ பாக்ஸில் இருக்கிற இந்த டீட்டெயில் ஷூ டேக்ல மேட்ச் ஆகணும். எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது. ப்ராடக்ட் கோர் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இந்த ஷூ இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. KNS ஷூ டெக் அவங்களோட அஃபிஷியல் மேனுஃபேக்சர் பிளேஸ் தான் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ஷூ எனக்கு இந்த ஷூ பாக்ஸ் இருக்கிறது எல்லாம் மேட்ச் ஆகுது. அண்ட் இந்த சீல் BIS, இந்த சீல் இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சர் ஆகிற ஆர் அப்ராட்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி உள்ள இம்போர்ட் பண்ணி 2025 ஃபெப்ருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஷூலையுமே இந்த சீல் இருக்கும். இது ஒன்றும் இல்லை. இந்த சீல் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்த ஃபுட்வேர் உள்ள கொண்டு வர இந்த ஃபுட்வேர்லாம் இந்தியாவோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா இல்லையான்றது அந்த மினிஸ்ட்ரி, ஃபுட்வேர் மினிஸ்ட்ரி செக் பண்ணி இந்த சீலை கொடுப்பாங்க. அது இந்தியாவிலேயே இது மேனுஃபேக்சர் பண்ணதுனால அக்டோபர் 2024 அவங்க இதை வந்து சீல் பண்ணிட்டாங்க. இதே சீல் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த டங்லையும் இருக்கும். A6ல ஆர்டர் பண்ண இந்த ஷூலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன டீட்டெயில் இருக்கோ, பார் கோட் அண்ட் தென் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, வியட்நாமில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே எனக்கு இந்த ஷூ டேக்ல இருக்கிற இந்த டீட்டெயில்ஸும் எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இந்த ஷூ வியட்நாமில் மேனுஃபேக்சர் ஜூலை 24 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த BIS ரூல் இருக்காது. ஏன்னா ஜூலை 2024 இது இந்தியாவுக்குள்ள வந்ததுனால அப்போ அந்த ரூல் இல்லை, சிம்பிள். அதனால அந்த சீல் இருக்காது. அதே மாதிரி வியட்நாமில் மேனுஃபேக்சர் பண்ண இந்த ஷூ மேட் இன் வியட்நாம்னு உங்களால் இங்கே பார்க்க முடியும். அதே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற A6 ஷூவில் அவங்க அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A6லேருந்து ஆர்டர் பண்ண இந்த ஷூக்குள்ள இன்சோல் எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு கோட், இங்கே ஒரு நம்பர் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, 82ன்றது வியட்நாமோட கண்ட்ரி கோட், A6 கொடுத்துருக்க கண்ட்ரி கோட், அண்ட் தென் 24ன்றது இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், 06 மந்த் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் டேட் 24 ஜூலை 2024 இன் வியட்நாமில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க நம்ம இங்கே பார்த்தோம், அக்டோபர் 2024 அதை தான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலையுமே எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷூக்குள்ள இருக்கிற இந்த த்ரெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எந்த லெவலுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஃப்ளாலஸா இருக்குன்னு நீங்க இதை பாருங்க. அதே மாதிரி த்ரெட்டிங் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து எனக்கு அனுப்பிச்ச இந்த ஷூலையும் எனக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. எனக்கு எங்கேயுமே ஒரு சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் மாதிரி எனக்கு எங்கேயுமே மேட்ச் ஆகல. அப்படியே இந்த இன்சோலையும் பாருங்க, இது A6லேருந்து கொடுத்த ஷூவோட இன்சோல், இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ண இந்த இன்சோல். இந்த ரெண்டு இன்சோலுமே எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரியான ஒரு சாஃப்ட்னஸ், எனக்கு அதே மாதிரியான அந்த திக்னஸ் எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது. இந்த ஷூவை பாருங்க, எனக்கு எங்கேயுமே க்ளூ வந்து வெளியில தெரியல. எனக்கு ஃபினிஷிங்லாம் அவங்க பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டா A6ல நான் வாங்கியிருக்கேன் அந்த ஷூ மாதிரியே தான் ஃபினிஷிங் இருக்கு. சொல்லப்போனால் ஃபேக் ஷூஸ்ல தான் உங்களுக்கு அந்த கம் வந்து அவ்வளோவா அவங்க ஃபினிஷிங் கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ராப்பராக. பட் இந்த ஷூவை பாருங்கள், இதே கலர்வேல தான் நான் ஃபாரினில் இதே ஷூ வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த ஷூ எப்படி இருக்குன்ட்டு. அதனால எனக்கு இந்த ஃபினிஷிங், இந்த டங், உள்ளக்குள்ளே இருக்கிற இந்த த்ரெட்டிங் அண்ட் ஹீல் பேடிங் எல்லாமே எனக்கு எக்ஸாக்டாக ஒரிஜினல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷூவோட ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி இந்த டெஸ்ட்டில் பக்காவாக எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகி பாஸ் ஆயிருச்சு.
ஷூ வேர் டெஸ்ட்டில் எனக்கு 2 ஷூவுமே சிமிலர் ஃபீல் தான் தருது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஹீலில் அவங்க ஜெல் தருவாங்க. அந்த ஜெல் என்னால் இந்த ஒரிஜினல்லையும் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் தென் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த ஷூ என்னால் ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த அப்பர்லாம் வந்து நல்லா திக்காக நல்லா பயங்கர ஹை மெட்டீரியலில் இருக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வேர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாஸ் ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது. ஃபேக் ஆர் ஒரிஜினல் டெஸ்டிங்கில் எல்லா டெஸ்டிங்குமே ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின இந்த ஷூ ஃப்ரம் ஹெச்எஸ் அட்லஸ் பாஸ் ஆகிடுச்சு. இது மூலயமா ஹெச்எஸ் அட்லஸ்லேருந்து வாங்கின A6 GT 2013 ஒரிஜினல்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஹெச்எஸ் அட்லஸ்லேருந்து நான் வாங்கின எல்லா A6 ஷூமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ஒரிஜினல் தான் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் A6ஏ அவங்கள அஃபிஷியல் செல்லர்ன்ட்டு எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. நான் அதை ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் A6 ஷூ அந்த செல்லர்ட்டேருந்து வாங்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு அது ஒரிஜினல் ஏன்றதை கண்டுபிடிங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, அது எப்படி 50% டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே போயிட்டு இருக்கு. இந்த பிளாக் ஃப்ரைடே அப்போ A6 வெப்சைட்டில் போய் பாருங்க. இந்த ஷூவை அவங்க 6500 வித்துட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கின அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்களும் ஒரிஜினல் ஷூவை வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கைனோ 31 நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு பாருங்க A6 வெப்சைட்ல அவங்க 7500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 50% ஆஃபர்ல அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. எப்பயுமே செல்லர்ஸ் பல்கா ஆர்டர் பண்ணி அவங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் சோ மெனி ரீசன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஓல்டர் மாடலுக்கு அவங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க. அது மூலியமா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வேர்ல்டு வைடு எல்லா செல்லர்ஸுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நாட் ஜஸ்ட் இன் இந்தியா. ஸோ இதே மாதிரி வேற எந்த ஷூவை நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்றேன். Thank you so much for watching this video. Happy running. Peace.